அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம தக்காளி பழம் தான் நம்ம அறுவடை எடுக்க போகிறோம். காயெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே பழுத்துட்ருக்குது பாருங்க. காயெல்லாம் பழுத்துட்ருக்கு. இப்போது நம்ம பழத்தை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். எடுக்கும்போது காய் விழுந்துடாமல் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா காய் விழுந்துடும். அதனால் காய விட்டுட்டு பழமை நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. மறுபடி தக்க மின்னுது. இப்போ இங்கே 2 இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, டொமோட்டோ மாதிரி இருக்குது. இந்த சைடு இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கொண்டாட்டி காற்றுக்கு எல்லாமே காற்று அடித்து அப்படியே விழுந்துருது. அங்கே 2 இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 2 இருக்காங்க. இந்த வெண்டைக்காய் வேறு குத்திகிட்ருக்கு. அப்படியே சாஞ்சிருச்சு. இங்கே 2 இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது காய். இப்போது இந்த பக்கம் இந்த ஒன்று சூப்பராக பழுத்துருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே அதோடு சேர்த்து இந்த மூக்குத்திய வரையும் நம்ம எடுத்துக்கலாம். அன்றைக்கி நம்ம எடுத்தோம், அது எதுவுமே பண்ணலை, அது வீட்டில் தான் இருக்குது. அதோடு சேர்த்து இதையும் நம்ம எடுத்துக்கலாம். தானாக முளைச்சது. அவங்க பால் கையெல்லாம் ஃபுல்லாக பால் இருக்குது. காற்றடிச்சு கீழே வந்துருக்கு. காற்றடிச்சு அப்படியே வந்துருச்சு. இங்கே ஒன்று அப்படியே பாருங்கள். இந்த வெயிலுக்கு அப்படியே மின்னுது பழம். இங்கேயும் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது இது முடிஞ்சதுக்கப்புறமா அது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வேறு தான் நம்ம போடணும். இங்கேலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது காய். இந்த காயெல்லாம் பழுத்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா வேறு எது நம்ம போடணும். சூப்பராக இருக்குது. அப்படியே ஆப்பிள் மாதிரி தொட்டொன்று வருது. இது பழக்கட்டும். இதுக்குள்ளே இருக்குது. இப்போது நம்ம அந்த சைடு எடுத்தோம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி பழம் சூப்பராக நமக்கு அறுவடை கொடுத்துட்ருக்குது. பழத்தை மட்டும்தான் எடுத்துக்கலாம். காய் நிறையா இருக்குது. இதுக்கு இந்த செரி பழமும் கூட இருக்கும்போது பாருங்கள், செரி டொமோட்டோவும் இருக்குது. அது நம்ம விதை போடும்போதே அது கூட வந்துடுது. அதனால் அதுவும் நமக்கு சூப்பராக காய்ச்சிட்டு தான் இருக்குது. இப்போது இங்கே இருக்குது. நம்ம இதையும் இங்கே சூப்பராக இருக்குது காய். நல்லா பழுத்துருச்சு எல்லாமே. இங்கெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் செரி டொமேட்டோ. சூப்பராக அப்படியே வெயிலுக்கு மின்னுது. அப்படியே தகதாகன்னு மின்னுது. அந்த சைடு இருக்குது. அந்த பக்கம் எடுக்கலாம். இப்போது இங்கே இருக்குது. அந்த லாஸ்ட்டு வருங்க, நல்லா சிவப்பாக இருக்குது. இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். ஐயோ, வந்துருச்சு. கீழே விழுந்துச்சா? அங்கே இருக்குது. பழங்காயில் இருக்குது. அப்படியே காட்டியா? சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம தக்காளி நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ வெண்டைக்காய் ஒன்று இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு கத்திரிக்காய் இருக்குது. நம்ம அதையும் அறுவடை எடுத்துக்கலாம். நம்ம வெண்டைக்காய் இருக்குது, ஒன்று இருக்குது. நம்ம அது எல்லாமே இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே பெருசாகிடுச்சு. இங்கே இருக்குது. இதையும் கட் பண்ணிக்கலாம். காலை இங்கே இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது. காய் வெண்டைக்காய் காய்க்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. சூப்பராக காய்ச்சிருக்கு. உடச்சிருச்சு. பெருசாகாட்டி உடச்சிருச்சு. சூப்பராக இருக்குது காய். அந்த பக்கமாக இருக்குது. பொடியில் போட்டுறேன். இப்போது இது இதுவும் பிஞ்சாக தான் இருக்குது. பாருங்க, வெள்ளைப்பூச்சி இருக்குது. இங்கே இருக்குது. பிஞ்சாக தான் இருக்குது எல்லாமே. இது என்ன முத்தி போச்சா? பூச்சி அது முத்திருச்சு. இதுவும் முத்திருச்சு. எல்லாமே முத்திருச்சு. இது பிஞ்சு. இதுச்சா? பிஞ்சு.
இப்போது இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வெண்டைக்காய் எடுத்துட்டோம். இப்போ இந்த பச்சை மிளகா இருக்குங்களா, இப்போ இந்த மிளகா செடி எல்லாமே சரியில்லாமல் இருக்குது வந்து வைக்கணும். அதனால் நம்ம இந்த மிளகாக்காயை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், காய் இந்த செடி வந்து சரியில்லை, ஆனால் இருந்தாலும் நமக்கு காய் காய்ச்சிருக்குது. நம்ம இருக்கிற காயை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இந்த அப்படியே எடுக்காமல் பழமாயிருச்சு. எல்லாமே பழமாக தான் இருக்குது. இருக்கட்டும், இந்த பழம் பழம் இருக்கட்டும். சரி, நம்ம இருக்கிறத இந்த வேறு இதெல்லாம் வந்து சூப்பராக காய்ச்சிருக்குது, பூரா பிஞ்சாகவே இருக்குது. நம்ம வந்து காற்று அதிகமாக அடிக்கிறதுனால நான் வந்து சரியாக பார்க்கல. அதனால் நமக்கு வந்து எல்லாமே இங்கே கூட இப்போ அந்த செடியெல்லாம் பார்த்து இருக்குதான்னு பார்ப்போம். எல்லாமே இருக்கேன் இங்கே இந்த இங்கே ஒன்று கேடு, இங்கே ஒன்று இருக்குது. இது நம்ம எடுத்துக்கலாம். இந்த இங்கே இந்த அதில் இருக்குது, இந்த மிளகா இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மிளகாயும் செடியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் வாங்க, இன்னுமே வந்து பெருசாகலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது அப்படியே இன்னும் பெருசாக ஆகட்டும். நம்ம பெருசாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த காயை வந்து சூப்பராக பெருசாகிடுச்சு. பெருசாக உள்ளதை மட்டும் இந்த பாருங்கள், இது வந்து பிஞ்சாக இருக்குது, இது வந்து பெருசாகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஓட்ட இல்லை, சூப்பராக இருக்குது. காய் டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்க, இது எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம செடி வந்து உரம் போடணும். காயெல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பிஞ்சு தான். இந்த பாருங்க, அன்றைக்கி வந்து நான் எல்லா செடியுமே கட் பண்ணி விட்டுட்டேன். இது பெருசாக இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக வரட்டும், நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பெருசாக இது முத்திடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது இதுவும் அதே மாதிரி இதுவும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த காய் பாருங்க, இந்த பாருங்க, ஒரே செடியில் நான் எல்லாமே வெட்டி விட்டேன். எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, இது எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது, எல்லாமே பிஞ்சு தான். அதே மாதிரி இதுவும் பிஞ்சாக தான் இருக்குது, சூப்பராக இருக்காங்க. இந்த மாதிரி காயை நீங்கள் இதே ஹைட்டில் நம்ம எடுத்துகிட்டு போய் புளிக்காய் வச்சோம்னா அப்படியே சூப்பர் வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க, இப்போ இது இருக்கட்டும், இது பிஞ்சாக தான் இருக்குது. இதுவும் பிஞ்சு தான். எல்லா செடியிலும் பாருங்க, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று இருக்கும். எல்லாம் பிஞ்சு தான். இதாக இருக்கட்டும், இது எல்லாம் பிஞ்சு, இது எல்லாம் பிஞ்சு தான். நான் இதை எடுத்துக்கிறேன். இது முத்திடுச்சு, இதை எடுத்துக்கலாம். அந்த பக்கம் மழை தினம் வந்து மழை பெஞ்சிட்ருக்குது. இந்த பாருங்க, செடியெலாம் அப்படியே பார்த்தாலே சூப்பராக இருக்குது. எல்லாமே காய் தான், இது எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது. இந்த பாருங்க, எல்லாமே பிஞ்சு தான். இதெல்லாம் இருக்கட்டும். இங்கே இருக்குது, இது வந்து இதுவும் பிஞ்சாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைடு போகலாம். இது பாருங்க, பக்கெட்டில் தான் வச்சுக்கிறேன். ஆனால் அதில் வந்து நமக்கு ஒரு காய் சூப்பர் காய் காய்ச்சிருக்கு. இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதனால் இதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து தக்காளி பழம், வெண்டைக்காய், கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்தோம். இப்போ வந்து நம்ம செடியை வர வந்து ஒன்று ஒன்று நல்லா பெருசாக இருக்குது. அதை வந்து விட்டோம்னா முத்திரும். அதனால் இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பாருங்கள், நம்ம செடியை வந்து நல்லா பார்க்கல அப்படின்னா இதெல்லாம் வந்து உள்ளே தான் இருக்கும், நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த ரெண்டு சைடில் வந்து நல்லா வந்துச்சு. சூப்பராக இருக்கிற காய், நல்லா பிஞ்ச காயாக இருக்குது. இப்போது இந்த செடியில் பாருங்கள், இப்போ தான் வந்து சூப்பராக இங்கே ரெண்டு இருக்குது, கீழே விழுது. இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, நல்லா பூ பூத்துருக்கு.
அதை பிஞ்சு விட்டு நம்ம வந்து அன்னைக்கு தான் நம்ம அறுவடை எடுத்தோம் பாருங்க. இங்கன்றது நம்ம பார்க்கவே இல்லை. பார்க்கல அப்படின்னாக்கா முத்தி போயிடும். இது பார்க்கவே இல்லை. எதை வச்சு பாருங்க. இங்கேன்றிருக்காங்க. இங்கேன்றது நல்லா பட்டை பட்டையாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. இந்த இங்கேண்டு இதெல்லாம் பூவாக இருக்குது. இதுவும் நல்லா பெருசாகிடுச்சு. நம்ம பெருசாக உள்ளதை மட்டும் எடுப்போம். பொரியலுக்கு பத்தலைன்னா நம்ம வந்து சாம்பாரில் போட்ட வேண்டியதான். சாம்பாரில் போட்டாலும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எங்கே காலையில் தண்ணி ஊற்றாமல் இதெல்லாம் அப்படியே காஞ்சிருச்சு. காலையில் வந்து தண்ணி ஊற்றவும் இப்போ நல்லா இருக்குது. அங்கே நல்லா பூவும் இருக்குது, நல்லா பிஞ்சும் விட்டுருக்குது. இங்கே இருக்காது. இங்கே வேறு இது வந்து பார்க்கவே இல்லை பாருங்க, கீழே இருக்குது. இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த செடியை வந்து நம்ம இது எல்லாமே நம்ம வேண்டாத செடி எல்லாமே எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற இதில் மிளகா இருக்கிறத நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள், சின்னதாக குட்டியாக தான் இருக்குது. ஆனால் பழமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா செடி வந்து ரொம்ப முத்திருச்சு. அதனால் குட்டியாக இருக்குது நம்ம பார்த்தோம்னா அது நல்லா காரமாக தான் இருக்கும். அதனால் முத்தின செடியில் வந்து எப்போதுமே குட்டியாக இருக்கும், ஆனால் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இது எல்லாமே நம்ம பறிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் எடுக்கத்தான் போகிறோம். அதனால் விட்டோம்னா வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் வேஸ்ட்டாக போகிறத நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம்ல. அதனால தான் இப்போ வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். விழுந்துருச்சு. இது எல்லாமே போயிடுச்சு. இந்த செடி எல்லாமே போயிடுச்சு. இந்த இங்கே ஒன்று இருக்காருங்க. இது 2 நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இத்தனை மிளகா வந்திருக்கு. ஒரு சட்னிக்கு நமக்கு போதும். இப்போது நம்ம வந்து இந்த பசலி, சிவப்பு பசலி இங்கே நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதனால் இதெல்லாம் நம்ம எடுக்கணும். அந்த பாருங்க, இங்கெல்லாம் கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலை ஒரு செடி முளைச்சிருந்தது, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் கருவேப்பிலை ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும். அதனால் இந்த பசலி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கிறேன். அதே மாதிரி முடக்கத்தாக்காய் அங்கே போனால் சொல்கிறேன். பாருங்க, முடக்கத்தாய் இருக்குது. இந்த முடக்கத்தாவும் நான் பறிச்சிட்டு பசலி கீரையும் பறிச்சிட்டு முடக்கத்தாவும் பறிச்சிட்டு இது ரசத்துக்காக வேணும். இது 2யும் நான் பறிச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். இப்போது நம்ம அறுவடை முடிச்சாச்சு. நம்ம வந்து தக்காளி பழம், கத்திரிக்காய், செடி அவரை, பச்சை மிளகா, மூக்குத்தி அவரை, வெண்டைக்காய், சிவப்பு பசலிக்கீரை நம்ம இவ்வளோ நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டாந்து செய்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.